الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபிக்ஹுடைய கிரந்தங்களில் கிதாபு ஸலாஹ் என்று ஆரம்பத்தில் ஒரு பாடத்தை ஆரம்பிப்பார். தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம். உண்மையிலே ஆச்சரியம் என்னவென்றால், அதிலே படிப்படியாக இடப்படுகின்ற தலைப்புகளை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலைமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பங்களோடும் நிலைமைகளோடும் தொழுகையை சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 5 நேர தொழுகை ஃபர்தான தொழுகை ஒன்று இருக்கிறது, சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன, இரவிலே அலாதியாக தொழப்பட வேண்டிய தொழுகைகள், பகலிலே அலாதியாக தொழப்பட வேண்டிய தொழுகைகள், அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகளில் ஏதாவது குளறுபடி குழப்பங்கள் ஏற்பட்டால், உதாரணமாக சூரியனில் கிரகணம் ஏற்பட்டால் ஸலாத்துல் குசூஃப், சந்திரனில் கிரகணம் ஏற்பட்டால் ஸலாத்துல் குசூஃப். கண்ணியமான கனவான்களே, சூரிய கிரகணம் பகலிலே ஏற்படும், சந்திர கிரகணம் இரவிலே ஏற்படும். அந்த அல்லாஹ்வுடைய மிக பெரும் படைப்புகளின் ஓட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் கூட அங்கும் ஸலாத்துல் குசூஃப் இருக்கிறது, கிரகண தொழுகை இருக்கிறது. சரி, உங்களுக்கு மழையே பொழியாமல் நாடு வறண்டு போயிருக்கிறது, காய்ந்து போயிருக்கிறது, மிருகங்கள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது, ஒரு வறட்சியான ஒரு காலம் ஏற்பட்டால் அங்கு ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தேடி தொழுகின்ற தொழுகை ஒன்று இருக்கிறது. நீங்கள் சஃபராளிகளாக இருந்தால் ஸலாத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணி எப்படி தொழ வேண்டும் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. நீங்கள் நோயாளியாக இருந்தால் ஸலாத்துல் மரீத், அந்த நோயாளி எப்படி தொழ வேண்டும் என்ற ஒரு பாடம் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷகரமான நிகழ்வுகள் 2 பெருநாட்கள் இருக்கிறதா? முஸ்லிம்களுக்கு பெருநாள் என்றாலே வெடில் போடுவதும் இசை கேட்பதும் அல்ல, தக்பீர் முழங்குவதும் தொழுகையில் ஈடுபடுவதும் தான். அங்கும் ஸலாத்துல் ஈதைன் என்ற ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார்.
அதுல இறுதியாக கொண்டு வருவார்கள். அந்த விஷயம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் முடிவு இருக்கிறதே, ஸலாத்துல் ஜனாயிஸ், மரணம் வந்தாலும் கூட அங்கும் தொழுகைதான். ஒரு மனிதன் பிறந்த உடனே அதானையும் இகாமத்தையும் வலது காதிலும் இடது காதிலும் சொல்கிறோமே, அதுவும் பிறப்பும் பாங்கோடும் இகாமத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இறந்ததற்கு பின்னால் அந்த ஜனாசாவுக்கு பாங்கும் கிடையாது, இகாமத்தும் கிடையாது, நேரடியாக தொழுகைதான். என்றால் அல்லாஹ் எங்களை படைத்திருப்பதே தொழுகைக்காகத்தான். ஆனால் கவலை, கைசேலம், கண்ணீர் சிந்த வேண்டிய விடயம் என்னவென்றால், அதை மட்டும் விட்டு விட்டு மற்ற எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு டிரைவர் வாங்குகிறோம், எடுக்கிறோம் என்றால், ஒரு வாகனத்தை ஓட்டுகின்ற தமிழிலே சாரதி என்பார்கள், டிரைவர். அவர் வந்து சொல்லுகிறாரு, எல்லா வேலையும் பண்ணுவேன், எனக்கு லைசன்ஸ் கிடையாது, டிரைவிங் பண்ண வராது என்றால் அந்த எஜமானவனை என்னவென்று சொல்லுவார்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை தொழுவதற்காக, வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். அதை மட்டும் விட்டு விட்டு மற்ற அனைத்தையும் கச்சிதமாக செய்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஜனாசா தொழுகை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் அதை முதலாவது 2 விடயங்களை கொண்டு அந்த கிதாபை ஆரம்பிப்பார்கள் அதிகமான ஃபுகஹா. ஒன்று, ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை எழுதுவதற்கு முன்னால், ஜனாசாவுடைய சட்ட திட்டங்களை எழுதுவதற்கு முன்னால் மரணத்தை பற்றி ஒரு மனிதன் அதிகமாக நினைவு கூற வேண்டும். திக்ருல் மௌத் மிகப்பெரிய ஒரு இபாதத். சில இபாதத்துகள் இருக்கின்றன, அதிலே பெண்களுக்கு அதிலே அல்லாஹ் சம்பந்தப்படுத்த மாட்டான். உதாரணமா ஜமாஅத்து தொழுகை பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது, ஜனாசா தொழுகை பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது, இது போன்ற ஜும்மாவுடைய தொழுகை அவர்களுக்கு அவசியம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர், அதற்கும் எங்களுக்கு பெரிய சான்ஸ் கிடையாது. ஷுஹதாக்களுடைய, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணிய ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை நாம் அந்த போரில் கலந்து கொள்ளாமலே அடைந்து கொள்வதாக இருந்தால் எந்த அமலின் மூலம் அதை அடைந்து கொள்ளலாம்? சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஆக தலை சிறந்த ஒரு அமல் என்றால் தன் இன்னுயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பதுதான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நாளொன்றுக்கு 25 தடவை நான் மரணிப்பேன், நான் மரணிக்கத்தான் பிறந்திருக்கிறேன், அந்த மௌத்தை நீங்கள் நினைத்தால் ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றார். இன்று நாம் அதைத்தானே பேசுவதற்கும் விருப்பமில்லை, யாராவது பேசினால் கேட்பதற்கும் விருப்பமில்லை. சும்மா போய் வீட்டில் சாப்பிடும் பொழுது இன்றைக்கு போய் வைஃப்ட சொல்லி பாருங்களேன், மனைவிட்ட சொல்லி பாருங்களேன், அநேகமா இஷாவுக்கு வந்து நான் மரணிப்பது போன்று தெரிகிறது, அப்படி மௌத்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய பொத்துகளே. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஒரு சகோதரர் வருகிறார். நான் கடமை செய்கின்ற பள்ளிவாசல் ஒரு மையவாடி உள்ள பள்ளிவாசல். கண்டி சிட்டியுக்குள்ளே அதிகமான ஜனாசாக்கள், வெளிப்புற ஜனாசாக்கள் எல்லாமே எங்களுடைய பள்ளிவாசலுக்கு தான் வந்து குளிப்பாட்டி கஃன் செய்து கொண்டு போவார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. மாஷா அல்லாஹ். வந்து கேட்டாரு, ஹஸ்ரத், நாங்கள் சஹாபாக்களுடைய காலத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாதாக்களுடைய காலத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த காலத்தில் இந்த நவீன நூற்றாண்டில் வந்து அமருகிறார், கஃன் செட் வாங்குவதற்கு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. லேடிஸ் வேர் ஜென்ஸ் வேர் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. எனக்கு ஒரு 2 செட் வேணும் என்றார். அது ஒரு நோன்பு காலம். ஆளை ஏற இறங்க பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன், அச்சமுற்றேன். என்ன பெருநாள் உடுப்பு வாங்குற மாதிரி கஃன் துணியை விசாரிக்கிறீங்களே ஆஜியார், என்ன சம்பந்தம், என்ன விஷயம், என்ன? எனக்கு பயம் பிடித்து விட்டது. இன்று எங்களுடைய சமூகமும் விதிவிலக்கு இல்லாமல் நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தற்கொலையில் தஞ்சமடைகின்ற காலம் இது. சென்ற வாரமும் ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து அவளும் குடித்து விட்டு எங்களுடைய இஸ்லாமிய பெண்மணி. அந்த அளவு ஒரு விரக்தியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஏன் எதற்கு? அவர் சொன்ன பதில் இருக்கிறதே. நானும் மனைவியும் மாத்திரம் வீட்டில் இருக்கிறோம், 2 பேரும் வயதாளிகள், 2 பேரும் நோயாளிகள், பிள்ளைகள் எல்லாம் வெளியூர்களில் இருக்கிறார்கள். எங்களுக்கென்று வந்தால் எல்லாமே நாங்களாகவே செய்து கொள்கிறோம். இந்த பெருநாளைக்கு ஆடை வாங்கிவிட்டோம், பெருநாள் முடிந்து வருகின்ற திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்து விட்டோம்.
ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை, சில்லறை பொருட்களை, மலிவு பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். நாங்கள் யோசித்தோம், ஏன் எங்களுக்குரிய கபனையும் நாங்கள் வாங்கி வைக்க கூடாது? கணவன் சொல்லுகிறார், நான் மனைவிடத்தில் சொன்னேன், நான் திடீரென்று மௌத்தாகினால் எனக்கு யாருடைய பணத்தினால் கபன் அணிவிக்கப்படும்? அது ஹராமா, அது ஹலாலா? அல்லது நீ மரணித்தால் நான் உடைந்து போய் விடுவேன், சுய நிறைவை இழந்து விடுவேன் சில சமயம். ஏன் இதற்கு எல்லாமே ஏற்பாடு செய்கின்ற நாம் திருநாளைக்கு ஆடை வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆடை இந்த உடம்பிலே சுத்தப்படுவதற்கு முன்னால் இருப்போமா அல்லது இறப்போமா யாருக்கு தெரியும்? எத்துணை பெருநாள் வீடுகளில் மையத்திற்கு கஃன் உடுப்பை அணிவித்து வைத்திருக்கிறார். கம்மின் அரூசின் கது ஸய்யனுஹா லி ஸௌஜிஹா வகத் உஹிதத் அர்வாஹுஹா ஃபீ லைலத்தில் கத்ரி. ஒரு அரபி புலவர் சொல்லுகிறார், எத்தனையோ மணப்பெண்கள் தன் கணவன்மார்களுக்காக அவள் மணமேடையிலே அலங்கரிக்க டேட் குறிப்பிடப்படுகிறது, ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் அதே டேட்டை தான் முடிந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவளுடைய உடம்பிலே கஃன் சுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்திருப்பது தெரியாமல் பெண்ணோடு லட்சக்கணக்கு கொடுத்து அலங்கரிக்கிறோம். ஆனால் லைலத்துல் கத்ர் அதை நாம் ஒரு மாண்புமிகு இரவாக, ஒரு புனிதம் நிறைந்த இரவாக பார்க்கிறோமே, அதை விட ஒரு பயங்கரமான இரவும் இந்த உலகத்தில் வேறு கிடையாது. ஏன்? அந்த அடுத்த லைலத்துல் கத்ருக்கு முன்னால் அதிலே யார் யாரெல்லாம் மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் டிசைட் பண்ணிவிடுகிறார். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒரு வருடத்துடைய முழு நிர்வாகத்திற்கான யார் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், யார் இறப்பார்கள், எப்படி இறப்பார்கள், எங்கு இறப்பார்கள், எல்லாமே அதிலே முடிவு செய்யப்படுகிறது. எனவே மரணத்தின் சிந்தனை ஆக முக்கியமானது. அவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் மஷூரா பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தோம். 2 பேருடைய கஃன் செட்டையும் வாங்கி என்னுடைய பீரோவுக்குள்ளே அதை நான் முன்னால் வைத்துக் கொள்கிறேன், உன்னுடைய பீரோவுக்குள்ளே நீ அதை முன்னால் வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பொறுமதியான, அலங்காரமான, ஆடம்பரமான ஆடைகளை அணிகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய மனக்கண் முன்னால் வரும். எத்துணை வாகனங்களில் போனாலும், எத்துணை ஆடம்பரமான ஆடைகள் அணிந்தாலும், நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் இந்த ஆடை என் உடம்பிலே சுற்றப்படும், அணிவிக்கப்படும். அதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். எந்த ஏதாவது ஒரு விதத்திலேயாவது அந்த மரணத்துடைய சிந்தனையை நாம் கொண்டு வந்தே ஆக வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையே பார்த்துவிட்ட சவால்களில் ஒன்றுதான், குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுசிகுமுல் மௌத். நபியே, சேலஞ்ச் பண்ணுங்க. பெரிய பெரிய அரசர்களாகட்டும், பெரும் பெரும் படை வீரர்களாகட்டும், மன்னாதி மன்னர்களாகட்டும், இந்த மௌத்தை விட்டு வேறொருத்தரை பாதுகாக்க தேவையில்லை, அவரை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால், உண்மையான சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் பலமும் உள்ளவர்களாக இருந்தால், தான் மௌத்தாகாமல் இருந்து பார்க்க சொல்லுங்களேன் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த சவாலில் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே வெற்றி கொண்டவர்கள் யாரும் கிடையாது. ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. இரும்பு கோட்டைகள், பலமான கோட்டைகளுக்குள்ளே காற்று கூட புக நுழையாத அமைப்பிலே நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொண்டாலும் மௌத் உங்களை வந்து பிடித்தே ஆகும். ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனமும் அதுதான். குல், நபியே சொல்வீராக, இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின். சுப்ஹானல்லாஹ். எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, எங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை அதுதான். மரணம் என்பது வாஸ்தவம் தான், அது வந்துதான் ஆகும். அதை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அந்நியர்கள் அல்ல, நாஸ்திகர்கள் கூட அந்த மரணத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்க இருக்கிறது தெரியுமா? அந்த மரணம் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்துடக்கூடாது. காரணம் இதுதான் அல்லாஹ் சொல்றான். எந்த மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. அஜல் குறிக்கப்பட்டாச்சு, நிச்சயமாக உங்களை பிடித்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த சவால் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கு மாத்திரமல்ல, ஷைத்தான்களுக்கு மாத்திரமல்ல, மலக்குமார்களுக்கும் இருக்கிறது. யாரும் தப்ப முடியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இப்பொழுது நாம் மரணிக்க தயாரில்லை. அதான் பிரச்சனை. சூரத்துல் ஜுமா
இந்த ஆயத்திற்கு முன்னால் உள்ள ஆயத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் இந்த யகூதிகள் இருக்கிறார்களே, ரொம்ப பயங்கரமான உலகத்தில் ஆகப்பெரும் தற்பெருமை பிடித்தவர்கள். அவர்களுடைய மதத்தை யாராவது தழுவுவதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களிலே பிறக்க வேண்டும், அவன் மாத்திரம்தான் அசுலி யகூதியாக சேர்த்துக் கொள்வார். ரொம்ப பயங்கரமான அவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஆக சிறந்த உம்மத்து அவர்கள் தான். அவர்கள் முன்வைக்கின்ற வாதம் அதிகமான நபிமார்கள் அவர்களுடைய கோத்திரத்திலே தான் வந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் பரம்பரை என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வார். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல மாகான இப்ராஹிம் யஹூதியன், அவங்க சொல்ற மாதிரி இப்ராஹிம் ஒரு யஹூதியாக இருக்கவில்லை என்று அவர்களுடைய வாதாட்டத்திற்கு அல்லாஹ்வே அல் குர்ஆனில் பதில் சொல்லிவிட்டார். இவர்கள் நினைப்பதெல்லாம் கியாமத் நாளில் எல்லா உம்மத்தினர்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நாங்கள் தான். இது அல்லாஹ் சொல்லுகிறார். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, ஏ யஹூதிகளே, இன் ஸஅம்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், ஏனைய மனிதர்களை விட அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் நீங்கள் தான் என்று மாறுதட்டி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களே, நிச்சயமாக இதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த அல்லாஹ் உங்களோடு அன்பாக இரக்கமாக நெருக்கமாக இருக்கிறான் என்பதில் நீங்கள் சொல்லுவது மாதிரி உறுதியானவர்களாக இருந்தால் ஃபத்தமன்னவுல் மௌத், நீங்கள் மரணிப்பதை ஆசை வைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களோடு அன்புள்ளவன் இரக்கமுள்ளவன் நெருக்கமுள்ளவன் என்று சொல்கிறீர்களே, அந்த இறைவனை சந்திப்பதாக இருந்தால் அதற்கு இந்த உலகத்திலே தடையாக இருப்பது மரணம் ஒன்று மாத்திரம்தான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இறைநேசர்கள் மரணித்தால் அடுத்த கணம் அவர்கள் அல்லாஹ்வை அவர்களுடைய ரூஹ் சந்திக்கும். இரக்கமுள்ள ரஹ்மானை சந்திக்க நீங்கள் ஆசைப்படுங்களேன். ஆசைப்படுவதாக இருந்தால் மரணத்தை நீங்கள் விரும்புங்களேன். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உங்களுடைய வாதாட்டத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் என்று நபியை நீங்க சேலஞ்ச் பண்ணி பாருங்க, சவால் விட்டு பாருங்க. இதுக்கு பதிலையும் அல்லாஹ்வே அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். வலா யதமன்னவுனஹு அபதா, நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன், ஒரு பொழுதும் அவர்கள் மரணத்தை நேசிக்க மாட்டார்கள். இது யகூதிகளுக்கு சொல்வது மாதிரி இருந்தாலும் இது எங்களுக்கும் சேர்த்துதான் இதற்குள்ளே மறைமுகமான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஏன்? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் மௌத்தா போனா என்ன ஆகுது? நான் எடுத்த கடனை கொடுக்கல, செஞ்ச பாவத்திற்கு தௌபா செய்ய எத்தனையோ தொழுகைகளை கலாவாக்கி விட்டேன், குர்ஆனை எடுத்து எத்தனையோ நாட்களாகின்றன, ஹராமான பார்வையை விட்டு பார்வையை பாதுகாக்க மறுத்து விட்டேன், ஹராமான விடயங்களை கேட்பதை விட்டும் செவிகள் அது சுத்தமானதாக இல்லை, சம்பாத்தியத்திலே கலப்படம் இருக்கிறது, வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பாவங்கள் இந்த உலகத்திலே மலிந்திருக்கிறதோ எந்த பாவத்தையும் விட்டு வைக்காமல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த லட்சணத்தில மௌத்துக்கு நான் எப்படி முகம் கொடுப்பேன்? அந்த இறைவனின் முன்னால் நான் எப்படி போய் முழிப்பேன்? முடியாது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோமே. எப்போதில் இருந்து நீங்கள் அந்த மௌத்துக்கு தயாராக போகிறீர்கள் என்றால் அதற்கு விடையும் கிடையாது. சரியான இப்பதான் எனக்கு மௌத்து வந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை என்று இருக்கிறீர்களே, சரி எப்ப வந்தா விருப்பம்? அதற்கு பதிலும் கிடையாது. சரி நீங்கள் எப்பொழுது மரணிக்க போகிறீர்கள்? அதற்கு விடையும் தெரியாது. நேற்று முந்த நாள் ஒரு இளம் வயது ஆலிம் ஒரு ஆக்சிடென்ட்ல வஃபாத்தானார். 3 பிள்ளைகள், மூத்த பிள்ளை 2ஆம் ஆண்டு கிரேட் 2. பாதை தாண்டும் பொழுது வேகமாக வந்த ஒரு வாகனத்திலே அடிபட்டு அதே இடத்திலே மரணித்தார். அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர் வந்து பேசும் பொழுது சொன்னார், ஹசரத், வீடுகளுக்கு பயணங்கள் போனால் இஷாவுடைய தொழுகை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிவிட்டாலும் கூட போயே தொழுது கொள்வோம் என்று. நாம் இருக்கிற இடம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். முந்தியெல்லாம் அப்படித்தான் நான் செய்வேன். இந்த ஜனாதாவை பார்த்ததிலிருந்து அந்த 3 கிலோமீட்டரும் வருவது வந்து சேருவது நிச்சயமில்லாத ஒரு கேவலமான உலகத்திலே வாழுகிறோம். இன்றிலிருந்து நேரத்திற்கு தொழுக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். வாஸ்தவம், யதார்த்தம் அதுதான்.
ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த உலகம், அதிலே எங்களுடைய இந்த மூச்சுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் போடுகின்ற ஸ்லீப்பருக்கும் அந்த காலுக்கும் அந்த வாருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அதை விடவும் மரணம் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போடுற தொப்பி கொஞ்சம் சைஸ்ல முன்ன பின்னே ஆகினா பிரச்சனை கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணலாம். போட்டிருக்கின்ற ஜுப்பா, போட்டிருக்கின்ற டி-ஷர்ட், நாம் அணிகின்ற ஷர்ட், இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் 1-2 முன்ன பின்னே ஆகினா பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்லீப்பர் செய்யலாம். ஒரு சைஸ் குறைஞ்சாலும் போட முடியாது, கூடினாலும் போட முடியாது. அந்த காலுக்கும் வாருக்கும் இருக்கின்ற அந்த கேப் இருக்கிறதே, அதுக்கும் இடையில மரணம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க கூடுமா, சிந்திக்க வேண்டுமா, கூடாதா? எவ்வளவு இந்த மௌத்தை பத்தி நாங்க யோசிக்கணும். மௌத்தை யோசிக்கிறது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள், சஹாபாக்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, உண்மையாக அல்லாஹ்வுக்கு முன்னால வெட்கப்படு. 4 பேருக்கு முன்னால வெட்கப்படுறது இருக்கட்டும், யதார்த்தமாக படைத்த ரப்புக்கு முன்னால் வெட்கமுள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னார்களா, நஸ்தஹி யா நபியல்லாஹு வல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ். நாங்க அந்த வெட்கத்தோட தான் நாங்க இருக்கிறோம். நாங்க அந்த வெட்கத்தோடு தான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கால லைஸ கதாலி, நீங்க நினைக்கிற மாதிரி வெட்கம் அல்ல. யார் சரி வந்தால் வெறும் மேனியோடு இருக்கும் பொழுது அவசரமாக ஒரு ஷேட்டை மாட்டிக்கொண்டு வெளியே வருகிறோமே, வெறும் மேலோடு வந்து பேசுவது அதபு குறைச்சல், வெட்கமில்லாத தன்மை, இது அல்ல. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வலாக்கின் மனிஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்வுக்கு முன்னால் உண்மையான வெட்கப்படுவது என்பது இருக்கிறதே, ஃபல்யஹ்ஃபதிர் ரஅஸ வமா வஆ, தலையையும் தலையை சூழ இருக்கின்ற உறுப்புகளையும் ஹராத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதற்குள்ளே கண் உள்ளடங்குகிறது, அதற்குள்ளே செவிகள் உள்ளடங்குகின்றன, அதற்குள்ளே நாவு உள்ளடங்குகிறது, நாவினால் வாயினால் சாப்பிடுகின்ற சாப்பாடு உள்ளடங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். தலையோடு இருக்கின்ற பகுதி, கஞ்சாடையும் கூட அதிலே இருக்கிறது. ஹாயினத்துல் அயுன் என்று குர்ஆன் அதை வர்ணிக்கிறது. அடுத்தவரை பார்த்து கேவலமா கண்ணசைப்பது, இந்த மாதிரியான பாவங்களை விட்டும் தலை சூழ்ந்த உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். வல் யஹ்ஃபதில் பத்ன வமா ஹவா, வயிறோடு இருக்கின்ற பகுதி, ஹராமான சாப்பாடும் அதிலே அடங்கும், வயிற்றோடு ஒட்டி இருக்கின்ற மர்மஸ்தானமும் அடங்கும், அந்த வயிற்றை சுமந்து நடக்கின்ற கால்களும் அடங்கும், அந்த வயிற்றோடு மேல் இருக்கின்ற நெஞ்சு பகுதியும் அடங்கும், அதிலே சிந்திக்கின்ற சிந்தனைகளும் அடங்கும். எவ்வளவு வற்றுருக்கமான பேச்சு! சுப்ஹானல்லாஹ். தலையை வியாபித்திருக்கின்ற பகுதிகள், வயிறை சூழ இருக்கின்ற பகுதிகள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வோடு ஏற்படுகின்ற வெட்கத்தின் மூலமாக ஹராத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள், வல் யதுகுரில் மௌத வல் பிலா, நான் ஒரு நாள் கட்டையாக போகிறேன், மரணிக்க போகிறேன், உறவுகள் எல்லாம் போலியானது, உடைமைகள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதது, யார் யாரோ சொந்தம் கொண்டாடுவார்கள், கொஞ்ச நாளிலே என்னை மறந்து விடுவார்கள். இவ்வளவு அழகான, இவ்வளவு பசுந்தான இந்த ஆடைகளை அணிந்து என்னை சுமந்து செல்கின்ற இந்த கால்களும் இந்த உறுப்புகளும் இந்த அங்க அவயங்களும் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டால் அது என்ன பாடுபடும்? பூச்சி புழுக்கள் என் கண்களுக்கு என்ன செய்யும்? என் நாவுகளை என்ன பாடுபடுத்தும்? சுப்ஹானல்லாஹ். நான் உக்கி போய் விடுவேன். திரும்ப அதே இடத்தில் ஒரு கபறு தோண்டுகின்ற பொழுது என் எலும்புகள் மாத்திரம் ஒன்றென்று மிச்சம் இருக்கும். அதை அப்படியே கட்டி ஒரு பையிலே போட்டு இன்னும் ஒரு குழி தோண்டி விட்டு அதிலே அடக்கம் செய்து விட்டு புதிய ஜனாதாவை அடக்கிக் கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஃபல்யதுகுரில் மௌத வல் பிலா வமன் அராதல் ஆகிரஹ் தரக்க ஜீனத்தத் துன்யா, யார் நிரந்தரமான அந்த மறுமையை ஆசை வைக்கிறார்களோ, நாடுகிறார்களோ, அதிலே நான் வெற்றி கொண்டால் போதும் என்று இருக்கிறார்களோ, உலகத்தின் ஆடம்பரங்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும். உலகத்தின் ஆடம்பரங்களை அவர்கள் விட்டுவிட வேண்டும். வமன் ஃபஅல ذلك, யாரெல்லாம் நான் பட்டியலிட்டு இந்த விடயங்களை செய்வார்களோ, ஃபகத் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, இதுதான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடைகின்ற சத்தியமான வெட்கம். இந்த வெட்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக சொன்னால், திடீரென்று மலக்குல் மௌத் முன்னால வந்து
வருவார். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி ஈமான் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி யாரை ஈமான் கொண்டிருக்கிறோம்? மலக்குமார். அந்த மலக்குமார்கள் இந்த உலகத்திலே முதலாவது நாம் முகம் கொடுக்க போகிற மலக்கு யார்? ரிதுவான் அலைஹிஸ்ஸலாமா? சொர்க்கத்தின் அதிபதி அல்லாஹ் காட்டுவானா? இல்ல. மலக்குல் மௌத்தை காட்டாமல் இந்த உலகத்தில் யாரையும் மரணிக்க செய்ய மாட்டான். நேருக்கு நேராக பார்ப்போம். உன்னை மௌத்தாக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் கலங்கப்படக்கூடாது. மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. அஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஹதீஸை ஓதுகின்ற பொழுது மௌலானா யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவிலே 1999ஆம் ஆண்டு வகுப்பிலே 360 மாணவர்கள் அமர்ந்து பாடம் படிக்கிறோம். இந்த ஹதீஸை வாசிக்கிறார் ஒரு மாணவர். உஸ்தாத் அவர்கள் போட்ட சத்தம் இருக்கிறதே, அப்துல் வஹாப் என்ற பங்காளியை சார்ந்த முன்னால் இருந்த மாணவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து. ஹதீஸ் அவ்வளவு பாரதூரமானது, பயங்கரமானது. மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசைப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க ஆவலோடு எதிர்பார்ப்பான் அவருடைய ரூஹை. வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. அந்த மலக்குல் மௌத்தை பார்த்து அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே சில பாவிகள் பதறுவார், கெஞ்சுவார். ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். கொஞ்ச நேரம் என்ன பின்படுத்து ரப்பே என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த லட்சணத்தில் நாம் போயிட்டு எப்படி நிற்கிறது என்றால் அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பார்கள், மறுப்பார்கள். அந்த லட்சணத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இவருடைய ரூஹை சந்திப்பதில் அல்லாஹ்வும் வெறுப்படைகிறான். இந்த எந்த கூட்டத்தில் நாங்கள் சிந்தித்ததுண்டா? என்ன உலகத்தில் சாதிக்க வந்திருக்கிறோம்? கொஞ்சம் பகுத்தறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், உங்களுக்கும் தந்திருக்கிறார். அட உலகத்தில் பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் எத்தனை கிலோ சீனி சாப்பிட முடிச்சு எழுதப்பட்டாச்சு. நீ இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது உன்னுடைய பேர்ல எத்தனை கோடி சொத்து இருக்கும் அதுவும் முடிவு செய்யப்பட்டாச்சு. நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்தில் முடிவு எடுத்துட்டோம். யாரை எந்த கேட்டகரியில வைப்பது என்று முடிவு எடுத்துட்டோம். செல்வத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பவனுக்கு கீழான வேலை செய்பவரை இவரை விட எத்தனையோ டிகிரி முடித்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இன்னும் ஒருத்தரிடத்தில் வேலை செய்வதுதான் அவர்களுடைய நியதி. யார் அழைப்பது? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. இதுதான் அமைதியான ஆத்மா. மலக்குல் மௌத்தை பார்த்ததும் கலங்க மாட்டார். துஹ்ஃபத்துல் முஃமினல் மௌத். மரணம் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். இந்த கேவலமான, இழிவான, இந்த மோசமான உலகத்தை விட்டு நிரந்தரமான, சந்தோஷகரமான, ஒரு நோய் இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி போகிறோம். சந்தோஷப்படுபவன் முஃமின். அந்த சந்தோஷமான ஆத்மாவும் நஃப்ஸும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நஃப்ஸே முத்மஇன்னா. அந்த நஃப்ஸை பார்த்து மரணிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், 2 கண்டம் சிராத்தை தாண்டுகின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை சூரத்துல் ஃபஜ்ருடைய இறுதி பகுதி, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா. எங்க போறீங்க? அல்லாஹ்வை சந்தி. கவலைப்படாப்போ. சொர்க்கத்துக்கு போறீங்க, யோசிக்காம போ. இந்த நஃப்ஸ் வேணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு கீழால் தஃப்ஸீர் இப்னு கஸீர் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள், ஒரு மனிதனை பார்த்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஃப்ஸம் பிக முத்மஇன்னா. அமைதி அடைந்த ஆத்மாவை கேளுங்கள். அந்த நஃப்ஸே முத்மஇன்னாவை எங்களுக்கு தான். எப்படியான நஃப்ஸ்? துமினு பிலிகாஇக். உன்னை சந்திக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை கொண்ட ஆத்மா. எப்ப போனாலும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற அந்த நஃப்ஸ். வத்தருதா பிகதாஇக். நீ எடுத்த தீர்ப்பை பொருந்திக் கொள்ளக்கூடிய நஃப்ஸ். என்னால் ஒன்றும் உலகத்தில் நடக்காது, அவன் நாடியது நடக்கும். மூன்றாவது வதக்னஉ பிஅதாஇக். நீ அளந்ததை பொருந்திக் கொள்ளக்கூடிய நஃப்ஸ். போதும் என்ற மனம். அளந்து முடிந்த உலகத்திற்காக வேண்டி தேட வேண்டிய மறுமையை வீணடிப்பவன் இருக்கிறானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஆகப்பெரிய முட்டாள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா கேளுங்க. இந்த ஹுதுபால நீங்க எதை மறந்தாலும் இத வாழ்க்கையில தத்துவமாக எழுதி வைத்துக் கொள்ளும். மன் தரக தீனஹு லிதுன்யா கைரிஹி. இன்னமொருத்தருடைய துனியாவுக்காக இவர் தன்னுடைய சொந்த தீனையே விட்டு விடுகிறார். இவர் மிகப்பெரிய முட்டாள்.
ஹதீஸுடைய அர்த்தத்தை கவனமா பாருங்க. இன்னமொத்தண்ட துனியா இவருக்கல்ல. அட இவர் கடை திறந்து வியாபாரம் பண்றாரு. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கான அழைப்பு வருகிறது. ஏதோ வெளிரங்கத்துல வியாபாரம் செய்கிறார், துனியாவுக்கு சரி லாட்சி நிறையுது என்று சொல்லலாம். ஆனா இவர் இருக்கிறது இன்னமொத்தருக்கு. இவருக்கு மாச சம்பளம், இவர் 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அதுதான் உழைக்கிறார். இன்னும் ஒருத்தருக்கு பாலாக்குறார் தன்னுடைய தீன. இவருக்கு இவருடைய தீனும் இல்லை, இவருடைய துனியாவும் இல்லை, இன்னமொத்தண்ட தீனும் இல்லை. அவருடைய துனியா அவரும் விட்டு போகக்கூடிய துனியா, அடுத்தவருடைய துனியாவுக்காக தன் மார்க்கத்தை விடுபவர் இருக்கிறார். மிகப்பெரிய முட்டாள், மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதை அடுத்தது சொல்லுகிறேன். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த சகோதரர்களை, மௌத்துடைய சிந்தனையோடு அந்த மௌத்துக்கு தயாராக வேண்டும். இறுதியாக அந்த மௌத்துக்கு தயாராகும் பொழுது வயஸ்தஇத்து லஹு பித்தௌபத்தி வரத்தில் மவாலிம். எப்படி தயாராகிறது? உம்ராவுக்கு போனா அதுக்கு தயாராகிற ஒரு சிஸ்டம். ஹிராமுடு எடுக்கணும், பெல்ட் எடுக்கணும், லிஸ்ட பார்க்கணும், என்ன தேவை, எப்படி போறது, துஆ கிதாபுகள் எடுப்போம். கவன் ஆடை அணிவிக்கப்படுவதற்கு எப்படி தயாராக வேண்டும்? பிறப்பிலே அதிகமாக பிறந்ததிலிருந்து நாங்கள் பாவம் செய்கிறோம், சிறு பிராயத்திலிருந்து பாவத்தை செய்கிறோம். எனவேதான் முதலாவது வயஸ்தஇத்து லஹு, மௌத்தை நினைக்கிறது மட்டுமல்ல, அதற்கு தயாராகிறோம். எப்படி? பித்தௌபா. முதலாவது பாவத்தில் ஒரு வகை இருக்கிறது, எங்களுக்கும் ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட பாவம். தொழுகையை விடுகிறோம், நாம் தொழுகையை விடுகிறோம், இதனால இன்னமொருத்தனுக்கு பாதிப்பில்லை. அது கெலிம டைரக்டாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை விடுகிறோம், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறோம், இதுல அடுத்தவர் சம்பந்தப்பட மாட்டார், ஜகாத்துல சம்பந்தப்படுவார். அதனாலதான் ஜகாத்துல அட்ஜஸ்ட்மென்ட் இல்லை. உனக்கு பிரயாணத்துல 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா தொழணுமா, தொழுதுகொள். நின்று தொழ முடியாது, அமர்ந்து தொழத்தான் ஏழுமா, உட்கார்ந்து தொழு, சாஞ்சி தொழு, படுத்து கொண்டு தொழு, உதுவெடுக்கிறதா, தயம்மம் செய், ரெண்டும் செய்யறதா, சும்மா சொல்லு தொழு. நோன்பு நோயாளியாக இருக்கிறாயா, பிடிக்கிறதா, வேறொரு நாள்ல பிடி. பிரயாணத்தில் இருக்கிறாயா, கலா செய்து இன்னும் ஒரு நாள்ல பிடி. பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாயா, நோன்பை விடு, பிரச்சனை இல்லை, முடியுமான நாள்ல பிடி. ஹஜ்ஜி வசதி இருக்கிறது, உடம்புல தெம்பு இல்லை, ஹஜ்ஜி ஏற்கனவே முடித்தோத்தருக்கு பணத்தை கொடுத்து பதில் ஹஜ்ஜ செய், பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் கூலியை தருகிறேன். எங்கயாவது சொல்லிக்கிறானா? இந்த வருடமோட வியாபாரத்துல ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, அதனால 100க்கு 2.5% அல்ல 1.5% கொடுத்தால் போதும், அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அது மனிதனோடு சம்பந்தப்படுது, ஏழைகளோடு சம்பந்தப்படுது. என்னால வேண்டியது, என்னையோட வேண்டியதை முன்ன பின்ன செய்து கொள். அடியார்களுடைய விஷயத்துல 100க்கு 100 சரியாக இருக்கும். எனவே பாவங்கள் ஒரு வகை, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவத்திற்கு மன்னிப்பு தான் பரிகாரம். உடம்புக்குள்ளே விஷம் போனால் அதை மருந்து குணப்படுத்துவது மாதிரி பாவத்திலே ஊறிய இந்த அங்க அவயங்களை கழுவி துப்புரவு செய்கின்ற சாதனம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது தௌபா. இரண்டாவது வரத்தில் மவாலிம். நீண்ட நேரம் பேசுவதற்கு அனுமதி சந்தர்ப்பம் கிடையாது, நேரம் போதாது. அடியார்களோடு சம்பந்தப்பட்ட எங்களால் நடந்த துல்முகள் அநியாயங்கள் இருந்தால் கண்ணை மூன்றதுக்கு முன்னால கால கையை பிடிச்சாவது சம்பந்தப்பட்டவன் மன்னிப்பை கேட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சு. மன் கானத் இந்தஹு மதுலமத்துன் லிஅஹீஹி ஃபல்யஸ்தஹ்லில் மின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்தில் என்னமாவது கொடுக்கல் வாங்கல், எடுத்த கடன், வராசத்து சொத்து, பிடித்த காணி எல்லாமே கூலிக்கு எடுத்ததை சொந்தமாக்கி கொண்டு இந்த மாதிரி அடுத்தவருக்கு ஏதாவது ஹக்குகள் இருந்தா தயவு செய்து வாப்பா, மௌத்துக்கு முன்னால் அதை கொடுத்து முடிச்சிரு. தீனார் திர்ஹம் டீல் பண்ற இந்த உலகத்தில் அதை முடிச்சிரு. ஏன்னா நீங்க போக போற உலகம் இருக்குதே, அங்க தீனாருக்கும் இடம் கிடையாது, திர்ஹத்திற்கும் இடம் கிடையாது. அங்க டீல் பண்றது உங்களோட அமல வச்சு. உங்களால பாதிக்கப்பட்டவருக்கு எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவ்வளவு உங்களோட நன்மைகள் இருந்து அவருக்கு போகும். உங்களுக்கு போறதுக்கு நன்மையே கிடையாதா? பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை எடுத்து உங்களோட பாவத்தட்டுல நிரப்பப்படும். இதைத்தான் சொன்னாங்க, ஆகப்பெரிய நஷ்டவாளி மை யரா ஹஸனாத்திஹி ஃபீ மீசானி கைரிஹி. இந்த உலகத்தில் இவர் செய்த அமல்கள் எல்லாம் நாளை கியாமத்தில் இந்த உலகத்தில் அடுத்தவனுக்கு செஞ்ச பாவத்தின் காரணத்தினால அடுத்தவருடைய தராசியில கொண்டு போய் லோட் பண்ணப்படும்.
இவருடைய தொழுகை, இவருடைய ஹஜ்ஜி, இவருடைய உம்ரா, இவருடைய சதகா இவருக்கு இல்ல அடுத்தவர். அவரை பத்தி மோசமா பேசிக்கிறார், அவருக்கு ஏசிக்கிறார், அவரை மானபங்கப்படுத்துகிறார், அவருடைய சொத்தை அபகரிச்சிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலேயும் விசேஷமாக இந்த மரணத்துக்கு தயாராகுவது இருக்கிறே, இந்த தௌபா செஞ்சுக்கோங்க, அடுத்தவர்களுடைய ஹக்கை கொடுத்துருங்க. நோய்வாய்ப்பட்டா இதுல கவனம் கூட செலுத்தல் சுன்னத்து, அவருக்கு முஅக்கதா கட்டாயம். இந்த மாதிரியான விஷயங்கள், தௌபாக்கள், உறவுகளை பகைத்துக் கொண்டிருந்தால் சுமூகமான உறவுகளை பேர்றது, ஹக்குகளை கொடுக்கிறது. யாருக்கு தான் நோயின் பிரஷர் யாருக்கு இல்ல, சுகர் யாருக்கு இல்ல, எந்த நேரமும் எப்பொழுதும் மரணம் வரலாம் என்று எந்தெந்த நோய் இருக்கிறதோ 100% நோயாளிகள் தான். எவ்வளவு நாங்கள் தயாராக வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கிறான். சிந்திப்போம், செயல்படுவோம். அந்த மரணம் எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மலக்குல் மௌத் ஒவ்வொரு சஃபாக வந்து 5 நேரமும் பட்டியல்ல பேரும் அங்க முகமும் இருக்குதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். தப்ப முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது. எனவே அந்த மௌத்துக்கு இன்றிலிருந்தே, இப்பொழுதிலிருந்தே நாம் தயாராக கூடிய நல்லடியார்களாக ஆகுவதற்கு நாம் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நாயனே யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக ஆக்கிடுவாயா. அவருடைய சோதனைகள், தண்டனைகளை விட்டு அவர்களை பாதுகாத்தருள்வாயா. ஹயாத்தோடு வாழுகின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி நோய்களை குணமாக்கி வைப்பாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்கள் குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. எங்களுடைய வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பரீட்சைகளுக்காக முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல பெருபேறுகளை எடுத்து சமூகத்தின் புத்திஜீவிகள் அவர்களை உருவாக்கி தந்தருள்வாயா. யா அல்லாஹ், இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வாயா. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடும் கலிமாவை மொழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.